துவரம்பருப்பில் எவ்வாறு பிரட்டல் கறி செய்வது என்பது பார்ப்போம். துவரம்பருப்பு பிரட்டல் கறி செய்வதற்கு ஒரு கப் துவரம்பருப்பு எடுத்து அதை 2 அல்லது 3 மணித்தியாலம் ஊற வைக்கணும். ஊற வைத்த பிறகு கழுவி எடுக்கணும். இந்த துவரம்பருப்பு ஊறிட்டு என்று சொன்னால் நாங்கள் இவ்வாறு உடைத்து பார்க்கும்போது உடப்பட்டால் துவரம்பருப்பு ஊறிட்டுன்னு அர்த்தம். பிறகு இதனை நாங்கள் நன்கு கழுவ வேண்டும். இவ்வாறு கழுவி எடுத்த பிறகு தண்ணி இல்லாமல் நாங்கள் வடித்தெடுக்கணும். தண்ணி இல்லாமல் வடித்தெடுத்து இதனை மிக்ஸி ஜார் ஒன்றுக்குள்ளே போட்டு நாங்கள் அரைத்தெடுக்கணும். இதற்கு தண்ணி விடாமல் நாங்கள் அரைத்தெடுக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நாங்கள் நன்கு அரைத்து எடுத்தல் வேண்டும். இந்த பதத்துக்கு நாங்கள் அரைத்தெடுக்கணும். அதனை நாங்கள் ஒரு பாத்திரத்துக்குள்ளே போட்டு வைத்து மிகுதி உள்ள துவரம்பருப்பையும் இவ்வாறு நாங்கள் தண்ணி விடாமல் உப்பு சேர்த்து அரைக்க வேண்டும். நான் இந்த கப்பால் தான் 1 கப் துவரம்பருப்பு எடுத்து ஊற வைத்தேன். நான் அதுக்கு பிறகு நாங்கள் அரைத்த இந்த துவரம்பருப்பு இதை நாங்கள் அவித்தெடுக்க போகிறோம். அவித்தெடுக்கும் போது நாங்கள் ஸ்டீம் பண்ணி தான் எடுக்கணும். இதற்கு ஸ்டீமில் உள்ள அந்த தட்டில் எண்ணெயை நன்கு பூசி அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே தட்டி நாங்கள் அவிய வைக்க போகிறோம். எண்ணெய் பூசுறதுக்கான காரணம் அது ஒட்டாமல் எடுபடுறதுக்கு. இவ்வாறு நாங்கள் கையால் சமப்படுத்தி விடணும். இவ்வாறு சமப்படுத்திய துவரம்பருப்பு அரைத்த துவரம்பருப்பு நாங்கள் இனி ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸ்டீம் பண்ணின பிறகு நாங்கள் இதை அவிஞ்சிட்டுதுன்னு சொல்லி எப்படி பார்க்குறதுன்னு சொன்னால் இப்படி தொட்டு பார்க்கும்போது ஒட்டாத தன்மை இருந்தால் அது நல்லா அவிஞ்சிட்டுதுன்ற அர்த்தம். இவ்வாறு அவித்த துவரம்பருப்பு இதை நாங்கள் சின்ன இப்படி வெட்டி எடுக்க போகிறோம். இவ்வாறு வெட்டி எடுத்து தான் நாங்கள் பிரட்டல் கறி வைப்போம். இந்த கறி எப்படி செய்கிறதுன்றதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.